இருக்காரு இருந்தாரு. என்ன பிரயோஜனம் கடைசி டயத்துல வந்து என்ன பிரயோஜனம்? சங்குதான் அவ்வளவுதான். கெத்துக்காக விளையாடக்கூடாது, இப்போ ஆடியன்ஸ்க்காக விளையாடணும். அவர் அந்த மாதிரி பண்ற மாதிரியே தெரியல. அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஆரம்பத்துல நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணி விளாண்டு வரணும் ப்ரோ. அவங்க கொஞ்சம் ஸ்லோவாவே விளாண்டு வரது கொஞ்சம் இதா இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே போகுமா இல்ல இப்படியே போயிருமா நினைக்கிறோம். எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு இருக்குது. இந்த மேட்ச் வந்துருவாங்க, இந்த மேட்ச் வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். எல்லாம் ஹோப் கொடுக்குறோம் நினைக்கிறோம். ஆனா அவங்க உள்ள என்ன பிளேயர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்றும் பர்ஃபார்மே இல்லை. யாரு குறை சொல்றேன்னே தெரியல. பவுலிங்கை குறை சொல்றதா இல்ல பேட்டிங்கை குறை சொல்றதா? சரி அவரு வந்து நல்லா ஆடுவாரு, அதுக்கப்புறம் சரி விக்கெட் போச்சு அவரு நல்லா ஆடுவார், கான்வே ஆடுவார், இல்ல ருத்ராஜ் ஆடுவார், இல்ல சிவந்து ஆடுவார். எதிர்பார்த்து ஒன்னும் வானம் பார்த்து பூமி மேல ஓப்பனிங்க ஒன் டவுனு ஏதாச்சும் சேஞ்ச் பண்றதை விட அவங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்கோரே வந்துட்டு ரொம்ப கம்மி தானே. 10 ஓவருக்குள்ளேயே 4 விக்கெட் முடிச்சிட்டோம்னா அப்புறம் கடைசியில விஜய் சங்கர் தோனி நின்று தோனி மேலாம் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் மட்டும் தான் நின்று ஆடுறாரு. ரன்னு மெதுவா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அவர் மேல ஒரு இது இருக்கும். ஆனா வந்துட்டு அவர் கடைசி வரைக்கும் நின்னா மட்டும்தான் இந்த ஸ்கோரா இது வரும். தோனி கடைசி வரைக்கும் இல்லைன்னா தோனி வரலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாருன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆனா கடைசி வரை நின்று இருந்துமே ஜெயிக்க முடியலன்னா இப்போ எப்படி ப்ரோ 20 பாலுக்கு 60 ரன் 70 ரன் அடிக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும் ப்ரோ. தோனி யாருமே கடவுளே வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல மட்டும்தான் ஒரு புஷ் 6 ஓவர் 10 ஓவர் அதுக்குள்ள ஒரு 10 ஓவருக்கு ஒரு 100 ரன் புஷ் பண்ணி கொடுத்தாதான் அடுத்து 10 ஓவருக்கு ஏதோ இவங்க ஆடுவாங்க. டீமே தான் ப்ரோ மாத்தணும். கம்பேக் கொடுக்கலாம். ஒரு மேட்ச் வந்துட்டு இருக்கும் பட் ஒன்னும் வர மாட்டேங்குது. ஆமா ப்ரோ. ஆமா வந்து வர மும்பை மட்டும் தான் ப்ரோ. மும்பை வீக்கா இருந்துச்சு ப்ரோ. நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல ப்ரோ. அவங்க மட்டும் தோந்துட்டு போயிட்டாங்க. மத்த எல்லாம் வரவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆகும்னு தெரியல. பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும் ப்ரோ. பேட்டிங் யாருமே இல்ல சொல்ல போனா. ஜெய்கோட் மட்டும் தான். ஜெய்கோட் அடிக்கலாம் முடிஞ்சே போச்சு. டிஃபரன்ஸ் நிறைய தோத்துட்டு வரும். போன மேட்ச் அப்படிதான். இந்த மேட்ச் அதோட ரொம்பவே அதிகம். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன பிரச்சனைனா இந்த கேஸ்ல வந்து நம்ம விக்கெட் கீப்பர் நிற்கும் போது ஃபீல்ட் செட்டப் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ்க்கு. அந்த வாண்டேஜ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது தோனிக்கு இருக்கும் போது அட்வான்டேஜ். ரோஹித் கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை பெரிய ரோல். அண்ட் ரோஹித் ஓப்பனிங்னால ஓப்பனிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நம்மளுக்கு க்ரூஷியல் ஃபினிஷிங் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். பட் கம்பேரிட்டிவ்லி ஓப்பனிங்க்கு நமக்கு ஆல்ரெடி ஓப்பனர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ மீன் எல்லாரும் கிளிக் ஆனா ஓகே. பட் யாரும் ஆகிற மாதிரி தெரியல. பட் லெட்ஸ் ஓப்பன். பிச் வைஸ் தெரியல எனக்கு. பிச் வைஸ் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. பட் நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம ரீட் பண்ண வேண்டியது கிரிக்கெட்டர்ஸோட வேலை. ஆடியன்ஸ் வந்து ஜஸ்ட் என்ஜாய் த கேம், ரீட் த கேம், அவ்வளோதான். பட் நாட் மோர் தென் தட். அவ்வளோ டைப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆனா அவங்க டீம் ஏன் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ஸோ பாத்துக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் சர்வே பண்ணி உத்ராஜ் கேப்டன்சி தேவையில்ல. டோனியே இருந்துட்டு போட்டோம். ஆமா வரலையே ப்ரோ. வந்தா பேசலாம். அவரு கேப்டன்ஷிப் வந்தா பேசலாம். ஓ ஈசாலா கப் நம்மதே. வந்து சென்னைக்கு ஒரு ஹோப் தான். அந்த அவரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் மேல பேர்டன் போட முடியாது. தோனி இருக்கிறாரு பார்த்து பாரு. அப்படி அவர் ஒரு சென்னைக்கு ஒரு ஹோப். மத்த 8 பிளேயர்ஸ் மத்த 8 பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப். தோனி இருக்கிறாருன்னு ஒரு ஹோப். ரசிகர்கள் ஒரு ஹோப் தான். ஆனா 43 ஏஜ் ஆயிடுச்சு. அவரு வந்து யங்ஸ்டர் கிடையாது. அவங்க அபிஷேக் சர்மாவோ இல்ல திலக் வர்மாவோ அப்படி கிடையாது. அவரு எல்லா மேட்சும் ஆடி முடிச்சு நம்ம ரசிகர் சென்னை பீப்புள்ஸ்க்காக ஆடுகிறாரு. அப்போ வந்து நீ அடின்னு சொல்லி ஏன் அடிக்க டோனி அப்படி பண்ண முடியாது. மற்ற பிளேயர்ஸ்க்கு என்ன ஒரு ஹோப். அந்த ஹோப்பை யூஸ் பண்ணி இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா இவங்க மற்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சூப்பரா விளையாட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியல. எது டெவலப் பண்ணணும் அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஓப்பனிங்கே மாத்தியாச்சு, கான்வேவும் எடுத்து வந்தாச்சு, கான்வேவும் நீ பர்ஃபார்ம் பண்ணல. இனிமே என்ன பண்ண போறாங்க? டீம்ல ஒரு டிஸ்கஷன் வேணும். ஒரு டீமா சேர்ந்து நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கரெக்டாக எடுத்துக்கணும். ஒன்று என்ன ஸ்டார்டிங் ஒழுங்கா இல்லையா, மிடில் ஆர்டர் ஒழுங்கா ஆடணும், மிடில் ஆர்டர் ஒழுங்கா இல்லையா, ஹிட்டர் ஒழுங்கா ஆடணும். எல்லாருமே நான் ஒரே மாதிரி தான் ஆடுவோம்னா அது டீமுக்கு ஒரு அழகே கிடையாது. பாருங்க டெல்லி டீம் பாருங்க எவ்வளவு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாப் டீம் பாருங்க எவ்வளவு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன டீம் தான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றாங்க. 18 வருஷமா தோடு தான் வந்துருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம 5 கப் அடிச்சுட்டு பெருமெல்லாம் பேசக்கூடாது. 6வது கப் அடிக்கணும், அடுத்த கப் அடிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும்? 5 கப் அடிச்சிட்டோம் அது மேட்டர் கிடையாது. 6வது கப் அடிப்பியா, அடுத்த கப் அடிப்பியா, 5 கப்லாம் மேல அடுத்து முடிஞ்ச தரம் பத்தி பேசக்கூடாது. அடுத்து என்ன இப்படிதான் போயிட்டு இருக்கணும். அதுதான் டெவலப். அப்பதான் டீம் இருக்கும். இப்படி எல்லாம் ஆடினாங்கன்னா ரசிகர் போயிடுவாங்க, டீம் போயிடும். வெறும் சிஎஸ்கே பிராண்டை மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ணவே முடியாது.
3 ஸ்பின்னர்னா 3 ஸ்பின்னருமே நல்ல ஸ்பின்னர் தான் ப்ரோ. கொஞ்சம் பவுலிங் பரவாயில்ல, பட் ஆனால் பேட்டிங் வெரி டிசப்பாயிண்டிங். நம்ம அதான் 180+ 2018 சேஸ் பண்ணல இது வரைக்கும் நம்ம. அதெல்லாம் ரூல்ஸ் இதுதான், ஸ்டாட்ஸ் தான், அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இன்டென்ட் இருக்கு, ஐ மீன் பிளேயர்ஸ் இருக்காங்க ஆடுறதுக்கு, பட் யாரும் கிளிக் ஆகல. 11 பேர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல ஆடுற மாதிரி இருக்காங்க ஸ்டேஜ். ஐ மீன் ஏன் நம்ம அவர் 43 வயசு நம்ம ஏன் நம்பரோட ஃபர்ஸ்ட் புரியல. நீங்க டீமுக்காக சப்போர்ட் பண்ண வரணும்னா டீமுக்காக சப்போர்ட் வரும். பிளே ஆஃப்குள்ளே வராது ப்ரோ. விஜய் சங்கர் ஒன்னும் அடிக்கல, பால் தான் அடிச்சாரு. தலா டோனி பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் ரொம்ப பெருசா பண்ணல. கான்வே வந்தாரு, பட் ஒன்னும் பண்ணல. அவர் தான் நம்பிட்டு இருந்தோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கேப்டன்சி மட்டும் சொல்ல டீம் எடுத்தது ஆக்ஷனே தோத்துட்டோம் ப்ரோ. ஆக்ஷன்லயே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்ன ப்ரோ, அடுத்த சீசன்ல பாப்போம். அந்த சீசன் சாமி கூட்ட வேண்டியதான் ப்ரோ. அடுத்த சீசன்ல இருந்து ஏதோ தேடுவோன்னு பார்த்து அடுத்த சீசன்ல பார்க்க வேண்டியதான். பேட்டிங் ஐ மீன் டாப் ஆர்டர் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே பவர் பிளேல ஒரு விக்கெட் மட்டும் மேக்ஸிமம் போற மாதிரி 50 to 60 runs per power play. I think the game is almost settled. அப்புறம் கேஎல் ராகுல் என்ன சொல்லவே தேவையில்ல. எப்படி சொல்ல, பிசிசி எல்லாருக்கும் ஒரு ரிப்ளை மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்து செம கம்பேக் கொடுத்துருக்காரு. அவன் சூப்பரா ஆனா எனக்கு கேஎல் ராகுல். தேங்க்யூ. யாருமே வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் இவங்க. யாருமே ஒருத்தனை யாரும் சும்மா ஒரு புது பையன் அப்படியே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு யங்ஸ்டர் பிடிச்சது அவன் வேணாப்பா அது ரொம்ப 3மே வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். அங்க ஒருத்தர் அகமதாபா அங்க கைட்டு இருக்காரு, 100 அங்க கைட்டு இருக்காரு. ஜடேஜா, அஸ்வினி சொல்லவா வேணும். எவ்வளவு பெரிய ஸ்பின்னர்ஸ், நல்ல ஸ்பின்னர்ஸ். அவங்களாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி ஸ்பீட் பவுலரை மாத்திட்டே இருக்காங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. மேபி உங்க ஸ்பின்னர்ஸ் தான் உங்களுக்கு குறையா இருக்கு. வந்துட்டு ரொம்ப அதிகமா ரன் கொடுத்தாரு, அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவரு 50 ரனுக்கு மேல கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்ததுனால தான் ரொம்ப ஹெக்டிக் ஆயிடுச்சு சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு சீமை ஏதாச்சும் மாத்தலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே செட் ஆக மாட்டாங்க, அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்.